ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீஷோல இருந்து வாங்கின உடுப்பை தான் பாத்தீங்கன்னா இப்ப நான் தைக்க போறேன். உங்களுக்கு ஸ்கிரீன்ல உடுப்பு எப்படி தெரியுதோ அதே போலதான் பாத்துக்கோங்க, நேர்லயும் இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டாப் போட்டுட்டு நான் பேசியிருந்தேன் பாத்துக்கோங்க. அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல Dress சூப்பரா இருக்கு, நீங்க மீஷோல தானே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உடுப்பு வந்து என்ன கிளாத் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா காட்டன் குர்த்திஸ் தான். நான் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்க நேரமே வந்து எனக்கு தைக்க தெரியும் பாத்துக்கோங்க. ஏன்னா எங்க அம்மா வந்து தைப்பாங்க அப்படின்னு நிறைய வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் போடுற மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து எங்கள் அம்மா தைக்கிறது தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தைச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் நானுமே வந்து தையல் வந்து கற்றுக்கிட்டேன். நான் ஸ்கூல் படிக்கிற நேரமே பார்த்தீங்கன்னா எனக்கான ட்ரெஸ்ஸஸை நானே தச்சுக்குவேன் பார்த்துக்கோங்க. அதாவது உடம்பு பிடிக்கிறது, அதுக்கப்புறமா கை சேர்க்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நானே எனக்கு பண்ணிக்குவேன். துணியை தைக்கலாங்கிற ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா உடுப்பையும் எடுத்துட்டு நான் மிஷின் முன்னாடி வந்து உட்காந்தாச்சு பார்த்துக்கோங்க தைக்கிறதுக்கு. எங்கள் அம்மா அப்புறம் தான் சொன்னாங்க, நீ தச்சுக்கிட மாட்டே எலும்பு அப்படின்னு. நானும் எதுக்குடா இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வேற ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க. முன்னாடி எங்கள் மிஷினில் வந்து நார்மல் மிஷினில் நம்ம சவுட்டி தைப்போம் பார்த்தீங்களா, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மிஷினில் வந்து மோட்டர் வந்து செட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. நார்மல் மிஷின், அதாவது நம்ம சவுட்டி தைக்கிற மிஷின் அப்படின்னா நான் கடன் தச்சிருவேன் பார்த்துக்கோங்க. எனக்கு அதில் நல்ல பழக்கம் உண்டு, அப்படி தான் தச்சிருக்கேன். ஆனால் இந்த மோட்டர் வச்சதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் தச்சதில்லை பார்த்தீங்களா. அதனால எங்கள் அம்மாவுக்கு நல்ல பயம். ஏன்னா மோட்டர் அப்படிங்கிறப்போ நம்ம லேசாக சவுட்டுனாலும் டக்குன்னு ஓடிடுது பார்த்துக்கோங்க. அதனால தான் பார்த்துக்கோங்க, நீ தச்சுக்கிட மாட்டே எலும்படி எங்கள் அம்மா சொன்னது. ஆனால் நம்ம விடுவோமா, நான் தான் தைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு மிஷின்லயே உட்கார்ந்தாச்சு. எங்க அம்மா பாத்தீங்கன்னா தைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, நீ மெதுவா தான் சவுட்டணும், இல்லைன்னா ஸ்பீடா அது ஓடிரும் அப்படின்னு. நம்ம தான் ஆர்வ கோளாறாச்சு, ஒரே சவுட்டு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நல்ல இருத்தி சவுட்டிட்டேன். அது நல்ல கடகட குடுகுடுன்னு ஓடிட்டு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே பாத்தீங்கன்னா சரியான சொதப்பல. ஆனால் நம்ம விடுவோமா சொல்லுங்க. அதான் நான் ரெண்டாவதும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெண்டாவது வாட்டி எனக்கு நேக்கு தெரிஞ்சுட்டு பார்த்துக்கோங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சவுட்டி பாத்தீங்கன்னா நான் மொத்த டாப்புமே நானே தச்சு முடிச்சேன். எல்லா டெய்லரையும் மாதிரி தான் பார்த்துக்கோங்க எங்க அம்மாவும் நல்ல ஸ்ட்ரிக்டான ஒரு டெய்லர் தான். முதவே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்லலாம் எங்கள் அம்மா தைக்க விடலை. முதல்ல எனக்கு வந்து கைத்தையல் தான் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. கைத்தையல் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் நல்லா போட்டு பழகினதுக்கு அப்புறம் தான் பார்த்துக்கோங்க எனக்கு மிஷினில் தைக்கவே விட்டாங்க. அதுவும் டேரெக்டாக எல்லாமே துணியெல்லாம் தந்து தைக்க விடலை. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு துணி தந்து அதில் ஸ்ட்ரெயிட்டாக நான் தச்சு பழகினதுக்கு அப்புறம் தான் மற்ற துணிகளில் என்னை தைக்க விட்டாங்க. எங்கள் வீட்லேயே மிஷின் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. நான் எடுக்க துணியெல்லாம் நானே தச்சுக்கிடலாம். நான் நிறைய வீடியோஸில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு விஷயம் வாங்குறதுங்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு அது வரது வரைக்கும் காவல் காக்கணும் பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த அளவுக்கு பொறுமைங்கிறதே சுத்தமாக கிடையாது. அதுக்காக தான் பக்கத்தில் உள்ள கடைகளில் போய் 4-5 கடைனாலும் ஏறி இறங்கி எனக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கிட்டு வருவேன். ஆனால் இந்த மீஷோவில் வாங்கின இந்த குர்த்திஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து அடிபொலியாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்ல குவாலிட்டியில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ தான். 2 டாப்ஸ் வந்து 240 rupeesனு வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து அதாவது அந்த பிளாக் டாப் வந்து 272 வாங்கியிருந்தேன். உண்மையாவே பாத்தீங்கன்னா ரொம்ப லோவாகவும் இருக்கு பிரைஸ். 240 rupeesக்கு பாத்தீங்கன்னா பேண்ட்ஸ், ஷால் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உண்மையாவே இது நல்ல ஒர்த்து தான் பார்த்துக்கோங்க. யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் எப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் இப்போ போகிற ஜாப்லையோ இல்லை வந்து யூடியூப்லையோ என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் நான் பார்க்கல பார்த்துக்கோங்க. என்னோட ஃபர்ஸ்ட் இன்கமே வந்து நான் துணி தச்சு தான் எனக்கு கிடைச்சிது. கிடைச்ச காசு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய அப்படின்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் கிடைச்சது பார்த்துக்கோங்க. அந்த கொஞ்சம் கிடைச்ச காசை கூட நான் பிரோஜனமாக தான் செலவு பண்ணேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நானும் என் தம்பியும் செய்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காத விஷயம்னு ஒன்று உண்டு பார்த்துக்கோங்க. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த மிஷினில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு கத்திரிக்கோல். இந்த கத்திரிக்கோலை நானும் என் தம்பியும் தொட்டோன்னு வைங்களா எங்கள் அம்மாவுக்கு கெட்ட கோவம் வந்துடும். அது ஏன் அப்படின்னா, இந்த கத்திரிக்கோலை எடுத்து துணியெல்லாம் வெட்டியாச்சுன்னா எங்கள் அம்மா ஒன்றும் ஏச மாட்டாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் நானும் என் தம்பியும் செய்யக்கூடிய வேண்டாத வேலை என்ன அப்படின்னா, அடுக்கலையில் என்னதான் கத்திரிக்கோல் இருந்தாலும் இந்த மிஷினில் இருக்கிற கத்திரிக்கோலை எடுத்து தான் பார்த்துக்கோங்க நானும் என் தம்பியும் வந்து பண்டம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பண்டம் திங்கிறதுக்கு வாங்குவோம்ல, அந்த பண்டம் வாங்கக்கூடிய பேப்பரை வந்து கட் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. கத்திரிக்கோலை வச்சு கவரை கட் பண்ணிட்டு ரெண்டாவது துணியை கட் பண்ணோம் அப்படின்னா துணியை வெட்டாது பார்த்தீங்களா. அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு நல்ல கோவம் வரும். சொல்ல போனால் இந்த கத்திரிக்கோலை ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாசம் பண்ணியாச்சு கவரை வெட்டி. மீஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பெல்லாம் ஆர்டர் போட்ட சமயமே வந்து இன்னொரு உடுப்பு நான் ஆர்டர் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. எனக்கு அது ஓரமே இல்லை, மறந்தே போச்சு. நேற்றுக்கு தான் மீஷோலேருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு, நீங்கள் ஆர்டர் போட்டிருக்க அந்த உடுப்பு வந்து நாளைக்கு உங்கள் வீடு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி. தான் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தேன், அப்படி என்ன உடுப்பு ஆர்டர் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஓரமே இல்லை பார்த்துக்கோங்க, மறந்துட்டு பார்த்தீங்களா. போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது ஒரு பர்பிள் கலரில் ஒரு டாப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், காலர் வச்சது. வந்தாதான் எனக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஆர்டர் போடுறதுக்கு மெயினான காரணமே வேற யாரும் இல்லை, ஷைனி அக்காவும் லதாவும் தான் பார்த்துக்கோங்க. அவங்க 2 பேரும் தான் இதை ஆர்டர் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று ரேட்டும் குறவு தானே அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் நல்லா பிடிச்சி போச்சு. அதான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே ரம்யா மறக்காம லிங்கை மட்டும் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு முதவே கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு நான் லிங்கும் ஷேர் பண்ணிட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா இனி நான்
வாங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். வந்த பிறகு தான் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா உடுப்பு எல்லாம் நான் தச்சு முடிச்சிட்டேன் பாத்துக்கோங்க. உண்மையாவே எனக்கு நல்லா பிடிச்சி பாத்துக்கோங்க. நான் போட்டும் பார்த்தேன், எனக்கு நல்லா பிடிச்சி. நம்ம வந்து இவங்க கொடுத்துருக்கிற பேண்ட் கூட தான் பேர் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற லெகின்ஸ் கூட நம்ம பேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் ஒயிட் டாப்பை தவிர வேற எல்லாமே நல்ல சாட்டிஸ்ஃபைடு தான். ஒயிட்டுமே எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா என்னன்னா டக்குன்னு அழுக்காயிரும், அதான் விஷயமே.